வணக்கம். இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு Creoவில் பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் வந்துட்டு Creoவில் இன்ஜினியரிங் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இங்கே எதை நாங்கள் மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல், ரவுண்ட், ஃபில்லட், சாம்பர், ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம Creoவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஜினியரிங் ஃபீச்சரில் ஃபஸ்ட்டு ஃபீச்சரை நம்ம பார்க்குறது ஹோல் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ இந்த ஹோலில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. ஹோல்ஸ்னால் டேரெக்டாக ஒரு இது மாதிரியான சின்ன ஹோல்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இது மாதிரியான ஹோல் இருக்குது, இது மாதிரியான ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஹோல் இருக்குது, நட் அண்ட் போல்ட் போட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஹோல் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஸ்கெட்சடு ஹோல், அதாவது இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஸ்கெட்சடு ஹோல்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு ஹோல், கவுண்டர் சிங்க், இது வந்து கவுண்டர் போர். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெப்த் இருக்குது. ஸோ இந்த ஹோல் எடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி பிளண்டு ஹோல் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணுறது, அதாவது வித் டைமென்ஷன். நம்மளுக்கு எவ்வளோ டைமென்ஷன் வேணுமோ டைமென்ஷன் வச்சு ஹோல்ட் பண்ணுறது வந்து பிளண்டு ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா த்ரோ நெக்ஸ்ட், த்ரோ ஆல், டு செலக்ட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம ஹோல் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல் ஃபீச்சரை கிளிக் பண்ணதையும் நம்மளுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இருக்கிறத வந்து சிம்பிள் ஹோல். ஸோ இதை நம்ம சிம்பிள் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு ப்ரொஃபைலும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹோல் க்ரியேட் பண்ணுறது. அதில் வந்து 2 டைப் இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு ஹோல் ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்டு ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்கெட்சு யூஸ் பண்ணியும் நம்மளாக அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீ டிஃபைன்டு ஹோலில் போனோம் அப்படின்னா அதுக்கு டயாமீட்டர் இருக்குது, டெப்த்தாக இருக்குது. ஸோ நம்ம பிளண்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பிளண்டு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் வெயிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்டு ப்ரொஃபைல் ஹோல்ஸும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு ஹோல் அப்படின்னு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது இருக்கிற ஹோல், இந்த ஹோலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு அதாவது ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டு, யூஎஸ் ஸ்டாண்டர்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவோட சைஸ், டெப்த் ஆப்ஸ்க்கு அந்த டெப்த்து டைப்பு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் டெப்த்து, ஸோ இது வந்து நார்மல் டெப்த்து, இது மாதிரியான கவுண்டர் சிங்க் வேணுமா, கவுண்டர் போர் வேணுமா, இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஹோல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ எப்படி நம்ம இந்த ஹோல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹோல் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ஃபீச்சர். ஸோ ப்ரைமரி ஃபீச்சரில் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரூடோ, ரிவால்வோ, ஸ்வீப்பு, பிளண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ் ஃபீச்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் இந்த இன்ஜினியரிங் ஃபீச்சர் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஜினியரிங் ஃபீச்சரில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல், ரவுண்டு, சாம்பர், ட்ராப்டு, ஷெல்லு, ரிப்பு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்ஜினியரிங் ஃபீச்சர், எடிட்டிங் ஃபீச்சர் இது எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா ப்ரைமரியாக எந்த ஒரு ஃபீச்சருமே இல்லை. ஸோ நான் எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைமரியாக நான் ஒரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இதோட டைமென்ஷன் 200, இதோட டைமென்ஷன் ஒரு 400. அப்டேட், இதோட திக்னஸ் வந்து ஒரு 100 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணதையும் அடுத்து எனக்கு பாருங்கள் இந்த இன்ஜினியரிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம், ஹோல் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் நான் ஹோல் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஹோலை கிளிக் பண்ணி எனக்கு இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இந்த டேஷ்போர்டில் பாருங்கள் நான் முன்னாடி பார்த்த மாதிரி சிம்பிள் ஹோல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஹோல் இருக்குது. இந்த சிம்பிள் ஹோலில் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டு ஹோல் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் ஹோல்ஸ் இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது, டயாமீட்டர், டெப்த் ஆஃப் கட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம ப்ரிவ்யூ பார்க்குற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே, கேன்சல். அது இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ மார்க் இருக்கும். நீங்கள் இது வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ Creo எப்போவுமே பார்த்தீங்கன்னா மினிமைஸில் தான் ஓப்பன் ஆகும், இது மாதிரியான ப்ரொஃபைலில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இது இந்த சைடு இருக்கிறது இது கேன்சல் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹோல் போயாச்சு. இந்த சர்ஃபேஸில் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த சர்ஃபேஸில் ஹோல் வேணும். இந்த சர்ஃபேஸில் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸில் நான் கிளிக் பண்ணதையும் எனக்கு பாருங்கள் இந்த 2 பாக்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த எட்ஜில் வேணுமோ அந்த எட்ஜில் விடலாம். அந்த எட்ஜி வந்து லாக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த எட்ஜிலிருந்து இந்த சர்க்கிளோட இந்த ஹோலோட மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும், அதே மாதிரி ஆப்போசிட் எட்ஜிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டயாமீட்டர் வேல்யூ இருக்குது, நீங்கள் டயாமீட்டர் இன்க்ரீஸ் ரெடியூஸ் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் கட். ஸோ டெப்த் ஆஃப் கட் இன்க்ரீஸ் பண்ணுறது டவுன் பண்ணுறது இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேரெக்டாக நம்மளுடைய கிராஃபிக்ஸ் விண்டோவில் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். டைமென்ஷன்ஸ் மீன்ஸ் இங்கே நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்செட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த கலெக்டர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தெரியல, நம்ம எந்த சர்ஃபேஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்ஃபேஸ் சூஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த எட்ஜி கிளிக் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறதா ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ரெஃபரன்ஸ் கலெக்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆப்செட்னு கொடுத்துட்டீங்க, ஆப்செட் ரெஃபரன்ஸ் கலெக்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமென்ஷன் வந்து இங்கே பிக் ஆயிரும். நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த சர்ஃபேஸ் இங்கே வந்து பிக் ஆயிடும். ஸோ நம்ம இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு எந்த இடம் அப்படிங்கிறத தேடி இந்த எட்ஜில் விடுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், அந்த டைமென்ஷன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் ஆப்செட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த டைமென்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இந்த பாயிண்ட் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம பிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம முன்னாடி சூஸ் பண்ண மாதிரி எந்த சர்ஃபேஸில் இது இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ட்ரில்லை வந்து அந்த சர்ஃபேஸுக்கு மேலே வேணுமா கீழே வேணுமா அப்படின்னு நம்ம ஃப்ளிப் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4 டைப் ஆஃப் இதில் ஒரு 5 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுது. அதுக்கடுத்து ரேடியல் டயாமீட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ரேடியல் டயாமீட்டர் மோஸ்ட்லி ஒன்று தான், டயாமீட்டர் வேல்யூ கொடுப்போம், இல்லை ரேடியஸ் வேல்யூ கொடுப்போம். அதுக்காக 2 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோஆக்சியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது பார்க்கலாம். அதே மாதிரி பாயிண்ட் அப்படின்னு, ஸோ இந்த மெத்தட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஹோலை வந்து லொக்கேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் ஹோல் லொக்கேஷன்ஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்செட் ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் ஆப்செட் ரெஃபரன்ஸ். இதில் நீங்கள் சேஞ்ச் வேணும் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்செட் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் இப்படி மூவ் ஆகிருக்கும். இல்லை எனக்கு இந்த சர்ஃபேஸ்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அலைன் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸோடு வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகிரும். அதே மாதிரி எனக்கு இதுவும் அலைன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கார்னரில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்னரில் வந்துடும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த அலைன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து 0 ஆயிரும். ஸோ நம்ம ஆப்செட் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய வேல்யூஸ் விட இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து 0 ஆயிருங்க பாருங்கள். அலைனுக்கு மீனிங் வந்து ஆப்செட் வேல்யூ 0. ஓகே, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஒரு 50 கொடுக்குறேன். அதே மாதிரி இது ஒரு 50. ஸோ 50 கொடுத்தா வெளியே வருது. மைனஸில் 50 கொடுங்க, அப்போ தான் வந்து உள்ளே வரும். -50 ஹோல் வந்து உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ டயாமீட்டர் வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஓரியன்டேஷன் அப்படின்னு. ஸோ ஹோல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறத சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு எந்த சர்ஃபேஸ்க்காக ஓரியன்டேஷன் ஆகணும், இது மாதிரி ஹரிசானல் சர்ஃபேஸ்க்காக ஓரியன்டேஷன் ஆகணுமா, இல்லை வெர்டிக்கல் சர்ஃபேஸ்க்காக ஓரியன்டேஷன் ஆகணுமா. இப்போ நான் வெர்டிக்கல் சர்ஃபேஸ் கிளிக் பண்ணி எனக்கு பாருங்கள் இப்படி வந்து ஓரியன்டேஷன் ஆகிருக்கு. ஸோ அது நான் ஹரிசானல் கிளிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இது மாதிரி இப்படி ஓரியன்டேஷன். ஸோ எந்த சர்ஃபேஸ்க்காக ஓரியன்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசானலாக வேணுமா, இல்லை வந்து வெர்டிக்கலாக வேணுமா, இல்லை வந்து இசட் ஆக்சிஸில் வேணுமா, எந்த ஆக்சிஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஓரியன்டேஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் டேப் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஷேப்பில் போனோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த டயாமீட்டர் வேல்யூ நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற போல் இங்கேயே கொடுத்துக்கலாம். டயாமீட்டர் வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கொடுக்க முடியும். இதோட டெப்த்து லென்த் எவ்வளோக்கு டெப்த்து போகுது அப்படிங்கிறத கொடுக்க முடியும். இது என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம். பிளண்டு, சிமெட்ரிக், டு நெக்ஸ்ட், த்ரோ ஆல், த்ரோ அன்டில், டு செலக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியும். இப்போ டிஃபால்ட்டாக பிளண்டில் இருக்குது. நான் உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இன்னொரு ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 2 சைடு இருக்குது. நீங்கள் ஒரு சைடு மட்டும் வேணுமா இல்லை இன்னொரு சைடு வேணுமா அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாடி ஆப்ஷன்ஸ், மல்டி பாடி ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஹோலுக்கு நீங்கள் மாடல் ட்ரீயில் ஏதாவது நேம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்டு ஹோல் க்ரியேட் ஆயிரும்.
ஓகே ஓகே, நான் இன்னும் ஒரு ப்ரொஃபைல் இதிலே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் வியூ, இதில் நான் வந்து ஒரு சம் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணும்போது அந்த ஈக்குவல் டைமென்ஷன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் லைன் வருது பாருங்கள், அதை நீங்கள் பார்த்து ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக க்ரீன் கலர் லைனுக்கு அந்த ஈக்குவல் கரெக்டாக க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் ஒரே நாளில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் Creo ஓப்பன் பண்ணி இது மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்துட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ இது பை ப்ராக்டிஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் லைன்ஸ் ஈஸியாக வந்து விசிபிள் ஆகும். சரி ஓகே, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ கோ டு எக்ஸ்ட்ரூட் அப் டு தி சர்ஃபேஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எக்ஸ்ட்ரூட்லேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸ் வரைக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ ஹோல் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த டேட்டம் பிளேன்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹோல் போயிட்டு இந்த டாப் சர்ஃபேஸ்லாம் இங்கே கிளிக் பண்ணுற ஹோலை இதோட பாயிண்ட் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்செட் சர்ஃபேஸ் போயிட்டு இந்த சர்ஃபேஸில் ஒரு கார்னர் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸில் ஒரு கார்னர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஹோலோட டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெப்த் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கேயும் கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்தும் அக்சஸ் பண்ண முடியும். சேம் டைம் நம்ம இந்த வேர் இஸ் த ஷேப்பில் போய்ட்டு இங்கே நம்ம வந்து டெப்த்து கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று சிமெட்ரிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக் பார்க்குறக்கு நான் வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து நான் ஹோல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஹோல் கிளிக் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு ஹோல் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்செட் ரெஃபரன்ஸ் போயிட்டு இது ஒரு ரெஃபரன்ஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ இதை நான் வந்து உள்ளே ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். இதோட டயாமீட்டர் வந்து நான் இங்கே கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் நான் ஒரு 30 கொடுக்குறேன். இதில் பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஹோல் வந்திருக்கு. இதில் எனக்கு இந்த ஹோல் வந்து கீழேயும் வரணும் மேலேயும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெப்த்தில் போய்ட்டு சிமெட்ரிக் கொடுத்துக்கலாம். நீங்கள் சிமெட்ரிக் கொடுத்தீங்க அப்படி நீங்கள் பாருங்கள் ஹோல் வந்து 2 பக்கமும் வரும், கீழேயும் ட்ராவல் ஆகும் மேலேயும் ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் மேலேயும் ஃபுல்லாக ஹோல் வந்துருச்சு, அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் கீழேயும் ஹோல் வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் அந்த சிமெட்ரிக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஃபின் வரைக்கும் வரணும், கீழே வந்து ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஷேப்பில் போயிட்டு செகண்ட் சைடு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைடு இல்லாமல் செகண்ட் சைடு ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம 2 பக்கம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்க முடியும். இதுக்கு நீங்கள் சிமெட்ரிக்கில் பண்ண முடியாது. இந்த சிமெட்ரிக் பதில் நீங்கள் பிளண்டு கொடுங்க. பிளண்டு கொடுத்துட்டு இப்போ செகண்ட் சைடு ஆக்டிவேட் பண்ணுங்கள். செகண்ட் சைடில் போய் பிளண்டு கொடுங்க. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு தனி வேல்யூஸும் இதுக்கு தனி வேல்யூவும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரே ஹோல் யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் பிளேனில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து ஹோல் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன். ஒரு சைடு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் அடுத்தது வந்துட்டு சிமெட்ரிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் நான் இப்போ வந்து ஹோல் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட பேக் அண்ட் சர்ஃபேஸ் தான் வந்து நெக்ஸ்ட் சர்ஃபேஸ். இதுதான் வந்து நெக்ஸ்ட் சர்ஃபேஸ். இந்த ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான் வந்து ஹோல் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு இப்படி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ எதுக்காக இந்த ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, நான் வெறும் பிளண்டு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு இப்போ நம்ம பிளண்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதோட திக்னஸ் வந்து ஒரு 20 mm இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து ஹோல் என்ன பண்ணுவேன், ஹோல் வந்து ஒரு 21 mm இல்லை மறுபடியும் 20 mm கொடுத்து கரெக்டாக ஹோல் க்ரியேட் பண்ணிடுறேன். மேபி இன் ஃபியூச்சர் நான் இந்த 20 அப்படிங்கிறத 30 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹோல் வந்து 20 தான் இருக்கும், அந்த 10 mm வந்து ஹோல் க்ரியேட் ஆகாது. அதுக்கு பதிலாக நான் வந்து நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் இந்த 20 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஃபின்னை வந்து நான் 30 mm இல்லை 10 mm இல்லை எவ்வளோ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி அந்த ஹோலும் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல் அப்படின்னா எல்லா ஹோலுமே வந்துட்டு எல்லா ஃபின்னுமே வந்து ஹோல் க்ரியேட் ஆகிரும். மேபி நீங்கள் இன்னொரு டைம் இன்பிட்வீன் இன்னொரு ஃபின் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஹோல் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதே மாதிரி அன்டில் அப்படிங்கிறது அதே தான், நம்ம எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம வந்து ஹோல் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஹோல் க்ரியேட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் டெப்த் இன் ஹோல். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஹோல்லையே
புதுசாக ஒரு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு இந்த எட்ஜு கொண்டு வந்து விடணும். அது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தட் பார்த்துருந்தோம். இன்னொரு சிம்பிளஸ்ட் வே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இழுத்துட்டு வந்து நீங்கள் சர்ஃபேஸில் விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிக் ஆகிக்கும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே விடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஸ்கெட்சில் போகிறேன். ஸ்கெட்சில் போனது எனக்கு பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது செட்டிங்ஸ் அப்படின்னு. ஒன்று வந்து ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஸ்கெட்ச், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ட்ரா நியூ ஸ்கெட்ச், நான் அந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் நியூ ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஸ்கெட்சுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு எது மாதிரி ஹோல் ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி ப்ரொஃபைல் வேணும். ஸோ இது மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ரிவால்வ் பண்ணுற மாதிரி இதை ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் இங்கே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணுமோ அதே மாதிரி ப்ரொஃபைலில் நம்ம வந்து ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேப்ராக வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு, பட் இது மாதிரி நம்ம ரியலாக ட்ரில் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்கெட்சோட யூஸ். ஸோ நான் ஸ்கெட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த ப்ரீ டிஃபைண்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்கெட்சை ஆஃப் ஆயிரும், நார்மல் ஹோல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்லையே ஸ்டாண்டர்ட் ஹோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் ஹோல் கிளிக் பண்ணோம்னா இந்த கார்னர் இந்த ஆப்ஷன் உள்ளே இருக்கக்கூடியது இது வந்து டேப்பராக வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டேப்பராக இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் இந்த லாஸ்ட் எட்ஜு வந்து டேப்பராக இருக்கும். இது வந்து ஸ்கொயர், இது வந்து டேப்பர். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹோல்னே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹோலை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் இருக்குது, யூஎன்சி ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது இல்லாமல் யூஎன்எஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் போனோம் அப்படின்னா இந்த நம்ம எம் சொல்லுவோம், M6, M7, M8 அது மாதிரி நம்ம டைமென்ஷன் ஸ்டாண்டர்ட் சைஸ் மீன் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ M30 சூஸ் பண்ணியிருக்கேன். M30 × 1.5 பிச் வேல்யூ. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இதில் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இங்கே அவைலபிள். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுக்கு டெப்த்து கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து கவுண்டர் சிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கவுண்டர் சிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் கவுண்டர் சிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கவுண்டர் போர் வேணும் அப்படின்னா கவுண்டர் போர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கவுண்டர் போர்னு இது வரைக்கும் ஒரு டெப்த் இருக்கும், அதுக்கு இங்கே இன்னொரு டெப்த் இருக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே பார்க்குறது, இதெல்லாம் நான் முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் வரும். ஸோ கவுண்டர் போர் கிளிக் பண்ணி இது மாதிரி வேல்யூ, இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்குமா, அதுக்கு கீழே வரைக்கும் இருக்குமா, இந்த கவுண்டர் போர் டெப்த் எவ்வளோ கொடுக்கணும், கவுண்டர் போர் டயாமீட்டர் எவ்வளோ கொடுக்கணும், அதெல்லாம் இங்கே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் கவுண்டர் போர் ஆஃப் பண்ணிவிட்டு கவுண்டர் சிங்க் கொடுக்குறேன். ஸோ கவுண்டர் சிங்க் கொடுத்தா அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன இது மாதிரி ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படின்னு, அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், அது டெப்த் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை சார் நான் இது வந்துட்டு நீங்கள் ஃபுல் டெப்த்து கொடுக்கணும், இதுவும் வந்து நீங்கள் டைமென்ஷனில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2வது இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபுல் லென்த் எடுத்துக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூ கூட இந்த இடத்துல வந்து 19 கொடுத்தோம் அப்படின்னா டாப் டு இந்த எட்ஜ் வரைக்கும் 90 எடுத்துக்கும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரில் பிட்டோட ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். நாங்கள் நார்மலாக நீங்கள் ட்ரில் பிட் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஹோல் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து 118 டிகிரி இருக்கும். அது வந்து நம்ம ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட இது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டேப்பர்டு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து டேப்பர்டு ஹோல். ஸோ நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து டேப்பர் வந்து இந்த சாம்பரும் க்ரியேட் ஆகிடும். இந்த எட்ஜில் வந்து சாம்பரும் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஹோல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரிவால்வோ இல்லை எக்ஸ்ட்ரூடோ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணாமல் இது மாதிரி ஹோல் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேகமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் அனோட்டேஷன் டிஸ்பிளே அப்படின்னு ஆப்ஷன் வந்துருக்கும். இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த டிஸ்பிளேவை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்க, ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல் பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு 3Dலேயே கிடைக்கும். இது என்ன டைப் ஆஃப் ஹோலு, இது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டாக என்ன, எவ்வளோ டெப்த்து போயிருக்கு, கவுண்டர் போர் இருந்தால் கவுண்டர் போரோட சைஸ் என்ன, கவுண்டர் சிங்க் இருந்தால் கவுண்டர் சிங்கோட சைஸ் என்ன, இது மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஹோலில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.